ஐட்டம்ஸா மாடு கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் டிஃபரெண்ட் பவர்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி ஒரு சில பவர்ஸ்லாம் கிடைக்கும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இதை பாக்குறப்ப எனக்கே நம்புற மாதிரி இல்லையே, உங்களுக்கு அப்படிதானே தோணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. என்ன அப்படின்னா, வந்த உடனே என்னடா பக்கத்திலே வில்லேஜ், நிறைய வீடியோல பக்கத்திலே வில்லேஜ் இருக்க மாதிரி தோணும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்ன இது வில்லேஜ் டப்புன்னு நான் அதுவும் இறங்குற இடத்துல கிடைக்குதுன்ற மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு நான் இன்னொன்னு காமிக்கிறேன். நான் இங்க வந்து இறங்கிட்டேன், இங்க பக்கத்துல இருந்து காமிக்கிறேன்ற மாதிரி தோணுச்சுன்னா, இப்ப நான் செத்து காமிக்கிறேன். அங்க பெட் கூட இல்ல, ரீஸ்பான் ஆகுறேன். பாத்தீங்களா வில்லேஜ், நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலி கைஸ். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த வீடியோட மெயின் விஷயமே பால் குடிக்கிறது இல்ல, பால் குடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பால் கறக்கிறதுன்னு சொன்னியடா, என்னடா திடீர்னு குடிக்கிறதுன்னு. கறந்ததை குடிச்சாதான் அடுத்தது பண்ண முடியும். அதனாலதான் நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்குள்ள வந்து தேடி பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வீடா தேடுறேன். செஸ்ட் இருக்கும் சொல்லிட்டு கடைசியில பார்த்தா ஒரு வீட்லயும் ஒண்ணும் இல்ல. வில்லேஜ் இருந்ததுக்கு ஒரு பிரோஜனம் கூட இல்லன்ற மாதிரி, ஒரு வீட்லயும் ஒண்ணுமே இல்ல. இந்த வில்லேஜ் இருந்ததுக்கு ஒரு பிரோஜனமே இல்லாமன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்மளே தான் மைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போயிட்டு உட் மைண்ட் பண்ணி உட் பிக் செஞ்சு அதை எடுத்துட்டு போய் ஸ்டோன் மைண்ட் பண்ணி அப்புறமேட்டு தலைவனை சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆக்சஸ் செஞ்சுட்டு போயிட்டு எங்கடா அவன் இங்கே தானே இருந்தான், அயன் குழம்பு அது மேலே இருக்கான் பார்த்தீங்களா, பயபுள்ள வா 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 ரசா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு டப்புன்னு மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். அதே மாதிரியே மெட்டல் மண்டையா வந்தான், இந்த சாவு அப்படின்னு சொல்லிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாவடிச்சாச்சு. செத்துப்போ கோலமே ஒரு 3 கொடுத்துட்டு பார்ப்போம். அப்போ 4 கொடுத்துருக்கானா ரொம்ப சந்தோஷம். அப்படி இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கவு தேடி போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கப்ப இவன் கிட்ட பார்த்தா இவன் குரு நம்மளை பார்க்குறான். சரி வேற யார்கிட்ட போய் எங்கேயாச்சும் கவு இருக்கான்னு கேட்டுப்போன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். மேலே வந்ததுக்கப்புறம் மாடு இருக்குமான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறேன். இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோழி அது இதுன்னு குதிரை தான் சுற்றிட்டு இருக்கே தவிர மாடு மட்டும் கல்ல மாட்ட மாட்டேங்குதே. சரி இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் கிட்ட போய் வழி கேப்பன்னு சொல்லிட்டு, டேய் குழ மூக்கா நீயாச்சும் பாத்தியாடா இங்க எங்கேயாச்சும் மாடு இருக்கிறத பார்த்த? தெரியாது கேரட்டை சாப்பிட்டு தேட ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு கேரட்டை சாப்பிட்டு சுற்றி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அங்கே வந்து குடுன்னு ஓடி போயிட்டு மேலே போயிட்டு அங்கே பார்த்து பாருங்க, ஏதோ மாடு மாதிரியே இருக்குது. அங்கே மாடுதானா? ஆடா மாடுதான், ஒன்னே ஒன்று தானே இருக்குச்சா, ஒரு கூட்டமே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் போக அவன் பின்னாடி இருக்கலாம் தெரிய ஆரம்பிச்சாங்க. இன்னும் கூட்டமா இருக்க மாதிரின்னு பார்த்தா ஒரு குடும்பமே எங்க தான் இருக்கீங்களா, வாங்கடா உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்கிட்ட காரணம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா போஷன் கொடுத்தாங்க. ஜம்ப் போஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தான், ஜம்ப் பூஸ்ட். அப்புறமேட்டு இது குடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எடுக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்தேன், இது வேறையா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் தான் கறக்க முடியும் போல. அந்த மாடு தான் டைம் கிடைச்சு, இன்னொரு மாடுக்கும் டைம் கேட்டுருமோட்டு பயந்தான். கடைசியில் பார்த்தா இதுக்கு டைம் கேட்கல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கிடைச்சிது. அப்புறம் ஒன்று கிடைச்சது பாருங்க, இன்வென்ட்ரி மல்டிப்ளேயரா என்னன்னு படிச்சு பார்த்தா 2 வச்சா 4 வச்சா 8ன்ற மாதிரி நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மல்டிப்ளை கொடுக்குற மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து கிளிக் பண்ணேன். டக்குன்னு பார்த்தா அது காணாம போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்ததெல்லாம் 2 ஆயிடுச்சு. ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா அப்படியே 24 அப்படியே மல்டிப்ளை ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே மார்க்கெட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். இது 15 செகண்ட் அப்படின்னு கேட்டுச்சு. இருட்ட வேற செஞ்சது தான், நம்ம தூங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுறதுக்காக தூங்கிட்டு நெக்ஸ்ட் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிருந்தேன். இவனுக்கு கிட்ட எம்மா பால் இருக்குன்னு தெரியல, நான் மாட்டு போட்டு கறந்துட்டு இருக்கோம். அப்புறம் பண்ண நம்மளுக்கு அப்படியே கோல்டு பிளாக் அப்படி இப்படின்னு கிடைச்சிட்டே இருந்துச்சு. எனக்கும் போக போர் அடிச்சிச்சு, சுத்தி இவனுக்கிட்டே பண்றோமே அப்படின்ற மாதிரி. ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான பொருள் கிடைச்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். அப்புறம் நார்மலா தான் கிடைச்சிட்டே இருந்துச்சா, டக்குன்னு பார்த்தா உனக்கு கிடைச்சது பாருங்க, டிஎன்டி லான்ச்சா. டிஎன்டி லான்ச்னு போட்டுருக்கீங்க. ரைட் கிளிக் டு எப்படி இது வத்திமிங்கலாம், எப்படி இது ஏன் திமிங்கலாம் எப்படி ரைட் கிளிக் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு கிளிக் பண்றேன். டக்குன்னு பார்த்தா என்னங்க இது டிஎன்டி போகுது. இதுல இருந்து என்டர் டிராகனே இப்போ ஞாபகம் தான்டா வருது எனக்கு, சம்பவம் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு வாங்க மிஸ்டர் ஆடு, பாய் பாய். அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இவனுங்க கிட்டே மாத்தி நம்ம பண்றோம் இல்லையா, அதனாலவே கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி போயிடுச்சு. அதனால திரும்பி கொடுக்கணும்னு வில்லேஜ் கோடி வந்து இங்க எங்கேயாச்சும் ஹேபல் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்க இருந்தது மறந்தே. இப்போ எப்படி சொல்றேன்னா, இது நான் யதார்த்தமா வந்தேன். டக்குன்னு பார்த்தா இங்க இருக்கிறதே மறந்து நம்ம அங்க போயிருக்கோம். நான் வேற வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். ஹேபேலே கிடைச்சிச்சு. அப்புறமேட்டு இதை போய் மைண்ட் பண்றதுக்கு போனோம் பாருங்க, தெரியாதரமா இதை வச்சு அடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல எனக்கு அது இதுவாக ஞாபகம். டக்குன்னு பார்த்தா டிஎன்டி போயிடுச்சு. அப்புறம் வெடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ இருந்துச்சு. ஒன்னே ஒன்று தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு, நாசமாக போச்சு எல்லாமே. சரி ஒன்று கிடச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 9 வீட்டு இருக்குது. அப்புறம் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது. அப்போல இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பொட்டேட்டோ அப்புறம் கேரட் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து குடுக்குடு மாட்டு ஓடி போயிட்டு அப்புறமேட்டு இவனுங்க எல்லாரையும் கூட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கேருந்து வேறு வில்லேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ். அங்கே போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் லைட்டாக மைண்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாய்ச்சிட்டே இருந்துச்சு. போகலாமா வேறு வில்லேஜ் தேடி, ஏன்னா வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 9 தான் இருக்குது. இதை வச்சு நம்ம அவளை குட்டி போட வச்சு அது கொஞ்சம் இதுவும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி எதுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியா இது பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலான்ட்டு டக்குன்னு இது பண்ணி 16 மாத்திட்டு ஏதோ ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ். அப்புறமேட்டு அப்படியே இவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருந்த 3 பேரை இவங்களை இழுத்துட்டு போகிறதுக்குள்ள நான் பட்ட பாட்டு இருக்கு பாருங்க. இவங்களை கூட்டு போயிட்டு வில்லேஜ் பக்கத்தில் இழுக்கிறதுக்கு நான் வீட்டை காமிச்சு வாங்கடான்னு கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் ஆகிறான் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் டக்குன்னு கனெக்ஷன் கட் ஆகி ஃபர்ஸ்ட் தடவை போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே கனெக்ஷன் கட் ஆகி ஓரமா போயிட்டானுங்க. எங்கடா போனீங்கன்னு பார்த்தா 3 பேரையும் ஆளே காணோம்.
அப்புறம் அடப்பாவீங்களா திரும்பி போயிடலாம் சரி திரும்பி கூட்டுறோம்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு அப்புறம் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வர 2 பேர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க. எங்க வந்துட்டு இருக்கானா சரி திரும்பி போன்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குனு பார்த்தா அங்க டே அடா போவாதடா டே அட என்னங்க இவன் இந்த பக்கம் டேய் வாடா இந்த பக்கம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் வர மாட்டானே. அப்புறம் வந்துட்டான். அப்புறம் திரும்பியும் போயிட்டே இருந்தேன். திரும்பியும் பாருங்களா டே ஐயோ இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்புறம் எப்படியே ஒரு வழியா எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். 3 பேர் தான் இங்க நான் குட்டியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படி பாக்குறீங்களா. வழியில கொஞ்சம் பேர் தாங்களே அவங்களையும் பிடிச்சிட்டு வந்து அடைச்சிட்டேன். அப்புறம் இவங்களை உள்ள கூட்டு வரதுக்குள்ள நான் போட்ட பாட்டு இருக்கு பாருங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கடா உள்ள வாங்கடா. இதுல ஆடு வேற நடுவுல 2 பேரும் பிரிச்சு விட்டு குறுக்கால வரோம். அதான் ஆடு உள்ள வந்துருச்சுல்ல. இப்ப 2 பேர் தான் இருக்கீங்க வாங்கடா. இப்பயே சண்டை போட்டு நின்று இருக்கீங்களே டேய் எவனாச்சும் ஒருத்த உள்ள வாங்கடா. இவனுங்க என்னங்க 2 பேரும் வரவே மாட்டேன்றா. நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்களேடா. அப்புறம் அப்படி இப்படி நவுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அப்படியே கூட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் இப்ப மாட்டிட்டீங்கடா ராசா. நீங்க இதுக்கப்புறம் வெளியவே போக முடியாது. ஆடே சாரிடா நீங்க தேவையில்லடா எனக்கு சாவடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே இவனுங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட வைப்போம்னு சொல்லிட்டு சர்சன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் அன்பை பரிமாறி குட்டி போட வச்சாச்சு. இதுக்கு அப்புறமேட்டு ஒன்று நடந்துச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்படியே பால் கறந்தா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு போய் பெட்டை கரெக்டா போடுறேன். நான் பெட்டை கீழே போட்டதும் நல்லா ஊத்து பாருங்களேன். நான் பெட்டை கீழே போட்டேன். போட்ட உடனே டக்குனு பார்த்தா கீழே இருந்த அந்த டிஎன்டி லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் உட்காந்துட்டு நான் தூங்கலான்னு கிளிக் பண்ண டக்குனு பார்த்தா அப்பா இது என்னங்க நம்மளுக்கு இப்படி ஆப் வச்சிருக்கு. ஜஸ்ட் மிஸ் நம்ம நவுந்து போனா என்ன ஆகுது. அப்புறம் அந்த சைட்ல எல்லாம் உடச்சிச்சு. அப்புறம் அந்த இடத்துல சரி பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதை கையில வச்சிருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அதனால தூங்கி எந்திரிச்சு செஸ்ட் செஞ்சு வேலையா எடுத்தோடனே செஸ்ட்ல தேவையில்லாதான் தூக்கி தேவையில்லாத மீன்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து நிறைய என்சான்ட் புக் வந்து கிடைச்சது. அந்த என்சான்ட் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் எஃபிஷியன்சி அப்புறம் இன்ஃபினிட்டி அதெல்லாம் வந்து கிடைச்சது. போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம கிட்ட அயன் இருந்துச்சு இல்லையா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் பக்கெட் செஞ்சுட்டு மறுபடியும் போய் பால் கறந்துட்டு இருந்தேன். பால் கறந்துட்டு இருக்கிறப்ப அந்த மல்டிப்ளை இன்வென்டரி கீழே கிடைச்சது. அது கூடவே சேர்ந்து ஒன்று கிடைச்சது. ட்ரெஷர் செஸ்ட் ஒன்று கிடைச்சது. அது ட்ரெஷர் செஸ்ட் பேஸ்டின் அது இருங்க. அது என்னவோ பேர் இருந்துச்சுங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் பேஸ்டின் செஸ்டா ட்ரெஷர் பேஸ்டின் லூட் கிரியேட்னு ஒன்று இருந்துச்சு. சரி இதை எடுத்து போடணும்னு பார்த்தா இது கிடையாது. இது வந்து ஸ்பான் போனஸ் செஸ்ட்ன்றது. அதுக்கு பக்கத்தில் ஒன்று மேலே இருக்கு பார்த்தீங்களா இதான் அது. இது எடுத்து போட்டேன். போட்டு ஓப்பன் பண்ண டக்குனு பார்த்தா அடடா டைமண்ட் ஸ்வர்டு டைமண்ட் செஸ்ட் பிளட் டைமண்ட் பூட் இதெல்லாம் கிடைச்சது. அதுலயும் அன்பிரேக்கிங்கு. இதை எடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. அவசரப்பட்டே குமார்ன்ற நிலைமை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அன்பிரேக்கிங் போட்டேன். மேலே பார்த்தா இது தேவையில்லாம போட்டோமோ அவசரப்பட்டோமோ. நான் குமார் அவசரப்பட்டிய அங்கப்பட்ட அவசரம் இல்லாம இங்க அதுக்கும் மேல ஒரு அவசரப்பட்டேன். என்ன அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றது சரி வேற வழி இல்லை நம்ம போயிட்டு திரும்பி பால் கறக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் குடிச்சிட்டு இருந்தேன். பால் குடிக்கிறேன்ற பேர்ல டக்குன்னு பார்த்தா ஐயோ இதை வேற யூஸ் பண்ணிட்டோமா. அந்த இன்வென்ட்ரி கைஸ் அந்த மல்டிப்ளை இன்வென்ட்ரி இல்லையா அது தெரியாம டக்குன்னு பால் குடிச்சிட்டே இருந்தா டக்குன்னு பார்த்தா அதுல ஒரு கிளிக்க போட்டேன். எல்லாமே அது இருக்கு பாருங்க. கையை சும்மாவே இல்லாம இப்படி பண்ணிட்டேன். கை சும்மாவே இருக்காதே எப்படி. நான் உண்மையிலே பால் குடிக்கதான் கைஸ் அப்படி பண்ணேன். ஆனா அது இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. பக்கத்துல பக்கெட் டக்குன்னு மாத்தி குடிச்சிட்டே வந்தேன்னா பால் குடிக்கிற ஆர்வத்துல டக்குன்னு தெரியாம கிளிக் பண்ணிட்டேன். இது டபுள் வேற ஆயிடுச்சு. அப்புறம் அன்பிரேக்கிங் பூட் வந்து பண்ணா 2 இருந்துச்சு இல்லையா இது எடுத்து வச்சா 1 மாறிடும். அது வேற டேமேஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். டக்குன்னு பார்த்தா அதுல இருக்க பவரும் போயிடுச்சு. பவர் வேற போயிடுச்சா சரி அப்புறமேட்டு திரும்பி எடுத்து போய் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பால் கறக்கிறதுக்காக திரும்பி வேணா சர்சன்னு கறந்துட்டே இருந்தா இப்போ ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கிடைக்குமான்னு சொல்லிட்டு இதுல இன்னொன்னு இருக்கு. அது என்னன்றதுன்னா உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். அது என்ன அப்படின்றது பால் கறக்கிற விஷயத்துல தான். இப்போ நான் அப்படியே சர்சன்னு பண்ணிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெதரெட் கிடைக்குது. அடடா நெதரெட்லாம் கிடைக்குது. நெதரெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல கிடைச்சிருக்கு. அப்படியே நெதரெட்டி எடுத்து பத்திரமா பூட்டி வச்சுட்டு அப்புறம் திரும்பி வந்து ட்ரை பண்றது. அப்புறம் அயன் குளம் ஸ்பான் எல்லாம் இருந்துச்சு. அப்புறமேட்டு அயன் குளம் ஸ்பான் பண்ணி விட்டு திரும்பி மறுபடியும் போயிட்டு இது எதெல்லாம் உங்களுக்கு வேலையாவே இருந்துச்சு. போறது பால் கறக்கிறது அப்புறம் என்ன கிடைக்குதுன்னு பாக்குறது இதே பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா ஒப்சிடியன் பிளாக்கு. அடடா ஒப்சிடியன்லாம் கிடைக்குது. அப்புறம் அப்படியே திரும்பி போயிட்டு செஸ்ட் செஞ்சு திரும்பி மாத்தி இது வைக்கிறதே பொழப்பா இருந்துச்சு. அப்புறம் இருட்டுறது தூங்குறது அப்புறம் திரும்பி போறது அப்புறம் இருட்டதுக்கு அப்புறம் நடந்துச்சு கேஸ். அது என்ன அப்படின்னா இருட்டுச்சு. டக்குன்னு பார்த்தா சைட்ல ஆமா என்ன அது அப்படின்ற மாதிரி ஸ்குவிட் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போறான். டேய் ஸ்குவிட் என்னடா பண்ற இந்த வேலையெல்லாம் பாப்பேன் நீ நைட்ல ஆனால் பறக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே திரும்பி வந்து இவங்களை குட்டி போட வச்சு நான் சொன்ன பார்த்தீங்களா இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பெரிய மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்குறோம் அப்படின்னா மாட்டுக்கிட்ட பால் கறந்தா அதை குடிச்சாதான் நம்ம 2வது யூஸ் பண்ண முடியும். ஆனா குட்டி மாடு கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா டே கண்ணுக்குட்டி இல்ல அந்த கண்ணுக்குட்டி மாமா குட்டி இல்ல இது குட்டி மாட கண்ணுக்குட்டின்னு சொன்னாங்க. கண்ணுக்குட்டி கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு இப்போ பால் கறக்குறோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி கிட்ட எப்படா பால் வரும்னு கேட்பீங்க. பால் வராது. ஆனா அதுக்கு பதிலா பொருள் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் போகுது கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பண்றது வேஸ்ட் நம்ம கண்ணுக்குட்டி கிட்டே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கா. இப்போ போயிட்டு நான் மாடு கிட்ட போயிட்டு அதாவது மாடு பாருங்க கண்ணுக்குட்டி கிட்ட போயிட்டு நான் கொடுக்குறேன். டக்குன்னு பார்த்தா போர்ஷன் கிடைச்சிருக்கா. இதே மாதிரி தான் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு கண்ணுக்குட்டி கிட்ட போய் கொடுத்தா நம்ம பால் குடிக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம போயிட்டு சும்மா கிளிக் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பெரிய மாடு கிட்ட பண்ணா அந்த டைமுக்குள்ள அப்படியே இது மேனேஜ் ஆகிக்கும். நான் கூட கண்ணுக்குட்டி கிட்ட
கிடைக்காதோன்னு நினச்சேன். கடைசியில் கண்ணுக்குட்டிக்கிட்டையும் கிடச்சிது. மாமா குட்டி கண்ணுக்குட்டி இல்லை, இது வெறும் கண்ணுக்குட்டி கைஸ், ஓகேங்களா. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுறதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்படி நானும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போகிறது மாற்றுறது, திரும்பி ரிப்பீட் மோட்ல இதே தான் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோ அப்படி இல்லையா, நம்ம பால் கறந்தா தான் நம்மளுக்கு லூட் வேணா கிடைக்கும். அப்படி பண்ணிட்டே இருக்கப்ப அந்த ட்ரெஷர் பேஸ்டியன் லூட் வேணா கிடைச்சிது. இதை எடுத்து வைக்கிறப்ப இதில் டைமண்ட் கிடைச்சிது. அப்புறம் ஒரு நெதர் ஸ்வாடுன்ற மாதிரி டைமண்ட் ஸ்வாடு, அப்புறம் ஆரோலாம் கிடைச்சிருக்கா. சரி ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு கிடைச்சிது. இதில் என்னன்னு பார்த்தா ஏஷியன் டிப்ரிஸா, ஆஹா நெதர் ஸ்கிராப்லாம் கிடைக்குது, இது வேற லெவல் இருக்கே. நெக்ஸ்ட் நம்ம அயன்குளம் கிட்ட போய் அடி வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆன்வில் எடுத்து ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேர்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 போய்டும், மீதி 4 இருக்குல்ல, அது போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போயிட்டு இவனை நான் தான் ஸ்பான் பண்ணேன். ஒரு சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான் பண்ணால் அவனை நம்ம அடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இது நம்ம எக்ல ஸ்பான் பண்ணால் நம்ம அடிக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம இது பண்ணி அந்த அயன் பிளாக்லாம் வச்சு பண்ணால் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க கிட்ட அடி வாங்கி செத்துட்டு நெக்ஸ்ட் அந்த கர்ஸ் ஆஃப் பைண்டிங் இருக்கு இல்லையா, இதை எடுத்து வச்சு இது ரெண்டுத்தையும் வச்சா அந்த இது போய்டும் நினைச்சேன். என்னடா கல்லாட்டாடுறீங்க, அன்பிரேக்கிங் மட்டும் போட்டுக்கு போகுமா, இதுக்கு மட்டும் போவாதா, இதெல்லாம் நியாயமே இல்லை கைஸ். இது ரெண்டுத்தையும் வச்சு எடுக்கிறேன். கடைசியில் பார்த்தா அந்த இது அப்படியே தான் இருக்கு. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அன்பிரேக்கிங் போட்டு வைக்கிறப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வச்சப்போ நார்மல் ஆயிடுச்சு. இதுக்கு ஏன் இந்த மாதிரி ஆகலன்னு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். மல்டிப்ளே பண்ணலான்னு பார்த்தா இப்படி நம்மளுக்கு மொக்க கொடுத்துருச்சு. அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை இல்லையா, அதனால் அப்படியே சரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நெதர்ட்டில் எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுமோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு இங்கே நெதர் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்ம கிட்ட இன்னும் ஃப்ளிண்ட் மட்டும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அந்த வேலை அதாவது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பால் கறந்துருந்தோம் இல்லையா, அந்த வேலை எல்லாமே முடிஞ்சுது. அதனால டே மாடுங்களா, சாரிடா, நீங்க சாவ போறீங்க, டாடா பாபாய். நீ உருப்பட மாட்டடா, நீ உருப்பட மாட்டடா. நெக்ஸ்ட் நம்ம நெதருக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி இங்க அயன்குளம் இருந்தா இவங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டிஎன்டி லான்ச் எடுத்து விடுறேன். என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரைட் கிளிக் பண்ணா ஒர்க் ஆகும் போட்டுருந்தீங்களே. இது நம்ம அப்கிரேட் பண்ணதுனால என்னமோ கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நெதரட்டா மாத்தணும் இல்லையா, அதனால ஒர்க் ஆகல. அப்புறம் நார்மல் இன்னொன்று வச்சிருந்தேன் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு, அதை எடுத்து கிளிக் பண்ணோடனே ஒர்க் ஆச்சு. அப்புறம் திரும்பி இதை எடுத்து ட்ரை பண்றேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆட என்னங்க இது, சரி நானும் என்னமோ பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகல. அப்புறமேட்டு இதை வச்சு நான் இவனை சாவடிச்சா கடைசியில் பார்த்தா நான் ஃபில்ட் தாடி போலாம்னு நினைச்சா கடைசியில் அவன் செத்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராவல் இருந்துச்சு. நம்ம சர்சர்னு விட்டு டிஎன்டியில் உடச்சு நம்மளுக்கு ஃபிளிண்ட்டும் அங்கேயே கிடைச்சிது. அப்படியே ஃபிளிண்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம நெதர் போகிறதுக்காக நெதர் போர்ட்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நெதருக்கும் கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வேலையே ஃபோர்ட்ரஸ் தேடி கண்டுபிடிக்குதான். எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா எங்கேயோ போய் ஊந்து செத்தே போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறமேட்டு அப்படியே கோல்டில் வந்து பார்த்தா செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து நான் பூட் எடுத்து மாட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டு நான் தேடுறேன் பாருல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் போல கைஸ். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் போய் பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தூரத்தில் டக்குன்னு பார்த்தா கிடச்சிச்சு ஃபோர்ட்ரஸ். அடாடா இது வேற லெவல் இருக்கே, இவ்வளோ பக்கத்தில் கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப தூரம் போகணும் அப்படி இப்படின்னு நினச்சேன். கடைசியில் பக்கத்தே கிடச்சிது. அது கூடவே சேர்ந்து மேலே ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு பிளேஸ் இருந்தான், அவனை சாவடிச்சான். இவன் ஏதாச்சும் கொடுப்பான்னு பார்த்தா இவன் ஒன்றுத்தையும் கொடுக்கல, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டான். அப்புறம் இதுக்கு நேராக பாருங்களா, நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானர் இருந்துச்சு. அவங்க அது உள்ளே தெரிஞ்சு பார்த்தீங்களா, நேராகவே ஸ்பானர் இருந்துச்சு. அப்புறம் இங்கே போயிட்டு இங்கே அடிச்சு எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே போய் பிளேஸ் கதையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். அங்க இருந்தா நம்ம சாவடிச்சோம் இல்லையா. அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி இன்னொருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். இவனும் ரொம்ப தூரம்ல இல்லை கைஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்தில் இவனும் கிடைச்சிருக்கான்ட்டு. அப்புறமேட்டு இன்னொருத்தன் வேற எவனாச்சும் இருக்கானா பிடிச்சிட்டு வரான்னு பார்த்தேன். இங்கே ஃபுல்லாக ஜாம்பிஃபைடு பிக்ல இருந்தாங்க. ஒருத்தன் தான் இருந்தான். நான் உனக்கு கோல்டு தருவேனா, நீ எனக்கு என்ட்ருபேல் தருவியா, எப்போ அடியிலிங்க. அப்புறம் இவங்களே போட்டு நானும் சுற்றி தேடி போயிட்டு திரும்பி போனால் என்ட்ருபேல் இருக்கு. எத்தனை இருக்குன்னு வேற தெரியல. சரி கீழே குதிப்போம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி 12 சம்திங் ஆமா, 12 + 16 ஒரு 2 அப்போ 6 கொடுத்துருக்கான். இதை இவன் கிட்ட எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு பொருள் நம்மளுக்கு கிடைச்சது. இதுவும் நம்மளுக்கு தேவையானதாச்சு. அடாடா ரொம்ப நன்றிடாடே, வேற லெவல் இருந்துச்சு. ஸ்ட்ரிங்கும் நம்மளுக்கு கிடைச்சது. அப்படியே இதை எடுத்து நம்ம வந்து அப்படியே என்சான் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து much later. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி மைண்ட் பண்ணிருக்கேன். எஃபிஷியன்சி இருக்கிறப்பவே இது இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். எஃபிஷியன்சிலாம் நிலமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. அப்புறம் அப்படியே அங்கேருந்து வந்து நம்ம எண்டு போட்டில் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி லான்ச் இருக்கு இல்லையா, இதை தூக்கி போட்டு உடைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கை. சரி அவ்வளோ தூரம் போகுமான்றது தெரியல. சரி இதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இன்னும் இது ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது ஏதோ கிளிச்சு போல. அங்கேருந்து பக்கத்து கிறிஸ்டல் ஒழுங்கா தெரியல. அப்புறம் அப்படியே தூக்கி போட்டால் ஒன்று உடைச்சா அது கிட்டே இருக்கிறதுனால. அப்புறம் மித்தியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தான் போகுது, அது மேலாம் போல. அப்புறம் அப்படி போய் டப் டப்னு உடச்சிட்டேன். எல்லா கிறிஸ்டலையும் உடச்சிட்டோம். நெக்ஸ்ட் எண்டர் டிராகன் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா வெட்டி பார்த்தா இன்னும் இது ஏதோ ஒன்று கனெக்ஷன் போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிருக்கேன் போல. ஒன்று தான் மிஸ் பண்ணேன்னு பார்த்தா அதுக்கப்புறமேட்டு மேலே போனால் தான் தெரியுது இன்னும் 2 இருக்குன்ட்டு. மேலே போயிட்டு அந்த ஸ்டார்டிங்ல ஹே பேல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு பேல ஒரு தப்பு பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலே வந்து தெரியாதனமா ஏதோ ஒன்று செத்து முடிய கூட
என்னங்க இது என்னென்னமோ டக்கு டக்குன்னு படப்படப்படன்னு ஆக்கி விட்டாங்களே. அப்புறம் மேலே வந்து பார்த்தா இது உடஞ்சிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கனெக்ஷன் எங்கே போகுதுன்னு பார்த்தா இதுவும் இன்னொரு கனெக்ஷன் இருக்கா. டேய் கொஞ்ச நேரம் இருடா, அவசரப்படாதடா ராசா, உன்னை சாவடிக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன். இதோ வரேன். இவன் அவ்வளோ ஆர்வமாக இருக்க. அப்புறம் மேலே இருந்து சரு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ட்ரி இருக்கு. அவன் கீழே வந்த உடனே சரு அப்படியே விட்டுனே இருக்கப்போ டமால் போச்சு. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டமால் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா படம் அவனுக்கு என்ன நடக்குது கூட தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டு சரசதுன்னு அன்லிமிட்டட் வேறு ஆகுது. நான் மாட்டு போட்டு கொளுத்துட்டே இருந்தேன். அப்படியே அவனுக்கு கீழே வந்துட்டு இருந்தான். அப்புறமேட்டு அப்படியே சரசதுன்னு விட்டு அவனை டிஎன்டி வச்சு அவன் கதையை முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதாங்க என்டர்மேனோட கதை. என்டர்மேன்